மஞ்சள், அந்த மஞ்சள் பத்தி நீங்க தான் சொல்லணும். ஆன்மீகம், மருத்துவம், என்னென்ன விஷயங்கள் இருக்கு மஞ்சள்ல? இருந்து சமையல்ல இருந்து நமக்கு இரவு தூங்கும் போது டர்மரிக் மில்க், கோல்டன் மில்க்னு சொல்றோம் இல்லையா, சோ அதை குடிச்சிட்டு படுக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு மஞ்சள் அப்படியே நம்ம கூடயே டிராவல் பண்ற ஒரு அற்புதமான இறைவன் கொடுத்த ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். கேன்சருக்கு முக்கியமான ஒரு மூலிகை. ஸோ ஆன்மீக ரீதியாகவும் இது எதற்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா வசியத்திற்காக. ஸோ வசியம் அப்படின்னா தப்பா கிடையாது. சத்தியமா எனக்கு தெரியாது மேம். கருமஞ்சள் இப்பதான் நான் கேட்டேன். எனக்கு 3 மஞ்சள் தெரியும். இந்த குண்டு மஞ்சள், விராலி மஞ்சள், அந்த கஸ்தூரி மஞ்சள். இது கரு மஞ்சள் இன்னைக்குதான் நானே கேட்டிருக்கேன் பாருங்க. வணக்கம் எல்லாருக்குமே. நான் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். நிறைய விஷயங்கள் டாக்டரால் நிறைய விஷயம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. பச்சை கற்பூரம் அது எவ்வளோ ஒரு மகிமை, அதில் எவ்வளோ அப்படிப்பட்ட பச்சை கற்பூரத்தில் ஒரு தைலம் இருக்குன்றத டாக்டர் சொல்லி தான் எனக்கும் தெரிஞ்சுது. அது நிறைய பேருக்கும் தெரிஞ்சிச்சு. நிறைய பேர் கமெண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 93,000 பேர் பார்த்துருக்காங்க. அவ்வளோ கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போது நீங்கள் எல்லோரும் அதை வாட்ச் பண்ணுறீங்க, நீங்கள் எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுறீங்கன்றது எனக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ரொம்ப எல்லா மங்களகரமான எல்லா விஷயத்துலையும் அதை தான் முக்கியமாக வைப்பாங்க. பெண்களுக்கு முக்கியமானது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. மஞ்சள். மஞ்சளில் எவ்வளோ ஆன்மீகம் இருக்குது, எவ்வளோ மருத்துவம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு ரொம்ப பொலிவாக இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நிறைய கமெண்ட்ஸு, நிறைய பேர் உங்ககிட்ட நிறைய பேர் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால இது கிடைக்குதா, இந்த மருத்துவத்துக்கு இது கிடைக்குதா, இந்த கோயிலுக்கு போகலாமா அப்படின்றதெல்லாம் உங்ககிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம். இப்போ மஞ்சள், அந்த மஞ்சள் பற்றி நீங்கள் தான் சொல்லணும். ஆன்மீகம், மருத்துவம், என்னென்ன விஷயங்கள் இருக்குது மஞ்சளில்? ஸோ மஞ்சள் நம்ம வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். மருத்துவ ரீதியாகவும் சரி, ஒரு சுப நிகழ்ச்சி, ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் முக்கியமான தருணங்கள் எல்லாத்துலேயுமே மஞ்சள் இல்லாமல் இருக்காது. தினம் தினம் நம்ம குளிக்கிறதுல இருந்து சமையல்ல இருந்து நமக்கு இரவு தூங்கும் போது டர்மரிக் மில்க், கோல்டன் மில்க்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அதை குடிச்சிட்டு படுக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு மஞ்சள் அப்படியே நம்ம கூடயே டிராவல் பண்ற ஒரு அற்புதமான இறைவன் கொடுத்த ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது ஒரு விஷயம், நமக்கு ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குதுன்னா அப்படியே மஞ்சள் இருக்கும். அந்த மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம பிள்ளையார் அப்படின்னு விநாயகர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வணங்கக்கூடிய ஒரு முழு முதற் கடவுள். ஸோ மஞ்சளில் நம்ம விநாயகரை வைக்கும்போது ஸோ எந்த ஒரு விஷயம் நம்ம செய்யும் போதும் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம். ஸோ நெகட்டிவாக ஏதாவது நடந்துடக்கூடாது, நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கணும், ஜெயம் உண்டாகணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு தான் நம்ம மஞ்சள் பிள்ளையாரை நம்ம வைக்கிறோம். அதே மாதிரி தான் வீடுகள்லேயும் நம்ம சில தொற்று கிருமிகள் பரவக்கூடிய காலங்களில் மஞ்சள் நீர் நம்ம தெளிச்சு விடுவோம். செவ்வாய் வெள்ளியானால் மஞ்சளை வீட்டு வாசலில் வைங்க, நிலக்கதவுலலாம் வைங்க, ஸோ வீட்டில் நல்லா பூஜை அறையில் வைங்கன்னு சொல்கிறதுக்கான காரணமும் இதுதான். குளிக்கும்போது மஞ்சள் பயன்படுத்துவதற்கும் இதுதான் காரணம். பெஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த குர்குமின், ஸோ எல்லா மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் அதை கண்டிப்பாக அழிக்கக்கூடியது இந்த குர்குமின். ஸோ இன்றைக்கி நிறைய எல்லா காஸ்மெட்டிக்ஸ்லையும் பார்த்தோம்னா இது இருக்குது. ஸோ மஞ்சள்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடிய மெடிசின்ஸும் நிறைய இருக்குது, காஸ்மெட்டிக்ஸும் நிறைய நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த அளவுக்கு மஞ்சளோட மகத்துவம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது வெளிநாட்டில், அப்ராட்ல இருக்கிற, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கே இப்போதான் மஞ்சளோட மகிமை தெரிஞ்சிச்சு ஆஃப்டர் கொரோனா. கரெக்டா? கண்டிப்பா. கொரோனாக்கு அப்புறம் தான் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய சித்த மருந்துகள் என்னென்ன சாப்பிடலாம், என்ன மூலிகை சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு தேடல் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் இப்போ வெளிநாட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கான் மஞ்சள். எல்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தெரியாது, ஆங்கிலோ இண்டியனில் வெள்ளைக்காரங்களுக்கு எல்லாமே இப்போ அவங்களுக்கு மஞ்சளில் இவ்வளோ விஷயம் இருக்கான்னு அவங்க வாங்கி வச்சுட்டு இருக்காங்க.
மஞ்சள் ஒரு ஒரு மங்களகரமான ஒண்ணு. அது குரு பகவானுக்கு கூட உகந்தது அல்ல மேம்? நிச்சயமா நிச்சயமா மேம். ஸோ குரு பகவானுக்கு உகந்தது அந்த மஞ்சள் நிறம், நம்ம மஞ்சள். ஸோ சிலருக்கு வந்து குருவோட பலன் கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வியாழக்கிழமைகள்ல நம்ம கோயிலை தரிசிக்கும் போது மஞ்சள் நிற ஆடை அணிவது, மஞ்சள் கயிறு கையில கட்டுவது நம்ம வழக்கத்துல இருக்கு. சூரியனோட அருள், அதாவது அதனுடைய ஒளியும் அதனுடைய ஆற்றலும் மஞ்சள்ல நிறைஞ்சிருக்கிறதா ஐதீகம். ஸோ அதனால தான் நம்ம தினம்தோறும் மஞ்சளை நீங்கள் பயன்படுத்துங்க, பூஜை அறைகளை வச்சு வழிபாடு செய்யுங்க, உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி தான் உடல்லையுமே வந்து பார்த்தோம்னா இந்த கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு மஞ்சள் ரொம்ப முக்கியமானது. மஞ்சளில் நிறைய வகைகள் இருக்குது, ஒவ்வொன்றுக்குமே நிறைய மருத்துவ குணங்கள். ஸோ நார்மலாக நம்ம மஞ்சள் வந்து பாலில் கலந்து குடிக்கிறதுலேருந்து புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய பெருமருந்துகள் வரைக்கும் சித்தால நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் மஞ்சளை பயன்படுத்தி. மஞ்சள்ல எத்தனை வகை இருக்கு மேம்? நிறைய வகைகள் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து சாதாரணமா கம்பு மஞ்சள் வந்து பயன்படுத்துறோம், இதை கொம்பு மஞ்சளும் சொல்லுவாங்க, விரலி மஞ்சள் பயன்படுத்துறோம், சிலர் வந்து கப்பு மஞ்சள்னு சொல்லுவாங்க, கரு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், இந்த மாதிரி நிறைய வகைகள் எல்லாம் கேட்டிருக்கேன். அது என்ன கருமஞ்சள்? கருமஞ்சள் அப்படின்னு சொல்றது கேன்சருக்கு முக்கியமான ஒரு மூலிகை. ஸோ ஆன்மீக ரீதியாகவும் இது எதற்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா வசியத்திற்காக. ஸோ வசியம் அப்படின்னா தப்பா கிடையாது, நல்ல விஷயங்கள் பாசிட்டிவா. இப்போ திருஷ்டி இருக்கு, அதை நம்மளை நெருங்காம இருக்கணும் அப்படின்னா அந்த கருமஞ்சளை வந்து ஒரு மஞ்சள் துணியிலே முடிஞ்சு வச்சுப்பாங்க. ஸோ பர்ஸ்ல போட்டு வச்சுக்கலாம், ஹேண்ட்பேக்ல வைக்கலாம், நம்ம வீட்டில் ஆஃபீஸில் நம்ம டேபிளில் வைக்கிறது, இது நம்ம வழக்கத்தில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேன்சர் செல்களை அழிப்பதற்கு கருமஞ்சள்ல இருந்து தான் மருந்து சித்தால செய்வோம். சித்த மருத்துவத்துல சித்தர்கள் வந்து கருமஞ்சள் கற்பம்னே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து மிளகோட சேர்த்து நம்ம ஒரு மெடிசன் செய்து இந்த கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டவங்க, கேன்சர் செல்கள் வந்து அதிகமாக டெவலப் ஆகிட்டே இருக்கும். இந்த பிரெஸ்ட் கேன்சருக்கெல்லாம் மேலே இதை வந்து 10 போட்டோம்னா அவ்வளோ எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசனாக இருக்கும். அதே மாதிரி லிவர். ஸோ லிவரில் இன்னைக்கு நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நிறைய ஆல்கஹால் எடுத்து லிவர் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு இந்த கருமஞ்சள் கற்பம் ரொம்ப பெஸ்டான ஒரு மெடிசன் சொல்லலாம் மேம். சத்தியமா எனக்கு தெரியாது மேம். கருமஞ்சள் இப்பதான் நான் கேட்டிருக்கேன். எனக்கு 3 மஞ்சள் தெரியும். இந்த குண்டு மஞ்சள், விராலி மஞ்சள், அந்த கஸ்தூரி மஞ்சள். இது வந்து கருமஞ்சள் இன்னைக்குதான் நானே கேட்டிருக்கேன். பாருங்க, கருமஞ்சள் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க? நான் இன்னைக்குதான் நான் கேட்டிருக்கேன். சூப்பர், ரொம்ப நல்ல விஷயம். பட் கருமஞ்சள் வந்து கேன்சரே குணமாக்குதுன்னு சொல்றீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் மேம் அது. நிறைய விஷயம் இப்போ மக்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பாருங்க. மஞ்சள் ஏதோ 2 வகை இருக்குன்னு நினச்சிருப்பாங்க நிறைய பேர். நானே அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன். மஞ்சள்ல எவ்வளோ விஷயம் இருக்குன்றது. இப்போ அந்த காலத்தில் உள்ள லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமியார்லாம் வந்து குளிச்ச உடனே மஞ்சள் தடவுவாங்க. ஒரு கல் வச்சிருப்பாங்க, ஒரு குண்டு மஞ்சளை வச்சுட்டு நல்லா அதை இழைச்சிட்டு நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை, கை கால் எல்லாம் தடவிப்பாங்க. அது வந்து அவ்வளோ நெகட்டிவ் கிட்ட வராது, எங்கே வேணாலும் போகலாம். மஞ்சள் உடம்புல ஏதாவது ஒரு பகுதியில் இருந்தாலே வந்து அவ்வளோ ஒரு ஆன்மீகம் நிறைஞ்சது, எதுவுமே நம்மளை தாக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல மேம். அது அவ்வளோ வைப்ரேஷன், ஸ்கின்னுக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல. மெயினாக அந்த ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வராமல் இன்னைக்கு நிறைய பேருக்கு தேமல் இருக்கு, எக்ஸிமா, சொரியாசிஸ், மங்கு வருதுன்னு சொல்றாங்க பாருங்க. இதுக்கு எல்லாம் ரீசன் நம்ம மஞ்சளை மறந்தது தான். ஸோ அது வந்து ரெகுலராக நம்ம வந்து யூஸ் பண்ணோம். சிலர் வந்து மஞ்சள் போட்டால் மஞ்சள் ஆகிடுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்தூரி மஞ்சளோட சில பொருட்கள்லாம் சேர்த்து நம்ம ஃபேஸ் பேக்காக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ அப்போ முகம் பொலிவாக இருக்கும். எவ்வளோ கிட்ஸுக்கு இன்னைக்கு ட்ரை ஸ்கின் பார்க்குறோம், ஹேர் ஃபால்லாம் நிறைய பேருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ மஞ்சள் இன்டேக்காக நம்ம எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். நிறைய குழந்தைங்களுக்கும் தெரியல மேம். இப்போ அது உங்கள் பசங்களே நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ மேம். நிறைய விஷயங்கள் மஞ்சளை பற்றி இவ்வளோ விஷயம் நீங்கள் தெரியப்படுத்திட்டீங்க. தேங்க்யூ. மக்களே, மஞ்சளில் 2 வகை தெரிஞ்சிருப்பீங்க. இன்றைக்கி பாருங்கள், மஞ்சள் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. நம்ம அதை வாசலில் தெளிக்கலாம், உடம்புல போட்டுக்கலாம். சாமிக்கு மட்டும் இல்லை, நமக்கே யூஸ் பண்ணுறதுக்கு மஞ்சள் வந்து அவ்வளோ சிறந்தது. தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் வந்து மஞ்சள் தான். நீங்கள் மஞ்சள் எவ்வளோக்கு நம்ம உடம்புல இருக்கோ அவ்வளோக்கு தெய்வத்தோட அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது அம்மனுக்கு உகந்தது மஞ்சள். பிள்ளையாரை பிடிச்சி மஞ்சளில் தான் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு தான் கணபதி ஹோமமே பண்ணுறாங்க. ஸோ மஞ்சளில் எவ்வளோ ஒரு பவர் இருக்குது. டாக்டர் சொன்ன மாதிரி மஞ்சளில் வந்து கேன்சரே குணமாக்குதான். அவ்வளோ பெரிய, அதை வந்து நீங்கள் டேபிளில் வச்சுக்கலாம், ஆஃபீஸ்க்கும் எடுத்துகிட்டு போகலாங்கிறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு கருமஞ்சள்ன்றது எனக்கு உண்மையிலே தெரியாது. இன்றைக்கி தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க.
நிறைய பேர் மஞ்சள்னா என்னன்னு தெரியாதவங்க இன்னையிலேருந்து மஞ்சள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அந்த மஞ்சளில் இத்தனை வகை இருக்குது. ஒரு மஞ்சளும் எப்படி எப்படி யூஸ் பண்ணணுன்றதையும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஸ்கின்னை மட்டும் இல்லை, நம்ம உடம்பை மட்டும் இல்லை, நம்ம வீட்டையும் நல்ல வைப்ரேஷனாக வச்சுக்கக்கூடிய ஒன்றே ஒன்று மஞ்சள். நிறைய விஷயம் நீங்களும் அதில் தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ.